ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 123 RFல எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறவங்க தான் எனேபிள் பண்ணுவாங்க. பட் யூடியூப் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆனதுனால என்னன்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அடுத்தது இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டு அடுத்தது நான் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டு அதுலேருந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்க எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க எப்படி 123 RFல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 123 RFோட சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதோட சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் நியூ கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ண இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் நேம் அதை கொடுக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் கொடுக்குறோம். ஸோ என்ன யூசர் நேம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி யூசர் நேம் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா. ஸோ இதோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க. என்னடா எடுத்தோடனே ஸ்டேட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இந்த அட்ரஸ் கொடுக்குறதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அது மாதிரி தமிழ்நாடு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி செலக்ட் பண்ணுறேன். ஸோ சிட்டி நேம் கொடுக்குறேன் நான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடு வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன், என்ட்ரி பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணுறேன். இந்த அட்ரஸ் என்ட்ரி பண்ணும்போது என்னன்னா உங்களோட டோர் நம்பர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம அட்ரஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம டோர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் டோர் நம்பர்லேருந்து கொடுக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ் அது மட்டும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டோர் நம்பர் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோர் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கேரக்டர், கமா, ஸ்லாஷ் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேணாம், டோர் நம்பர் கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன். ஸோ என்னோட அட்ரஸ் நான் இப்போ வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அட்ரஸ் என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு எந்த எதுவுமே காமிக்கல, நான் கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காமிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்க, எந்த அமௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்க கேட்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பேமெண்ட் டீட்டெயிலுக்கு பேபால் செலக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து பேபால் வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து $50. ஸோ $50 நான் எப்போ ஏர்ன் பண்ணுறேனோ அப்போதைக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் அஸ் எ கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்ரி கொடுக்குறேன். ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சுங்க. இப்போ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோ டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்கள், அட்ரஸில் உங்களோட டோர் நம்பர் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு எதுவும் காமிக்காது. ஸோ இங்கே நான் வந்து டோர் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுக்குறேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு இப்போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஐடின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடி, அதாவது ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் எந்த இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ என்ன பண்ணுதில்ல உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஒரு பேன் கார்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை ஸ்கேன் காப்பி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். என்னோடய ஆதார் கார்டை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது இப்போ முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து என்னோட ஐடி வந்து அப்லோட் பண்ணலையா, அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து ஒரு 3 days எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, மேனேஜ் கண்டென்ட் அண்டு மேனேஜ் ரிலீசஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஐடியை வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடியோ இல்லை ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறது பாருங்கள். மேனேஜ் ரிலீசஸ்ன்னு இருக்குது, அதில் அப்லோட் ரிலீசஸ்ன்னு இருக்குது, அப்புறம் பல்க் ரிலீசஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் செட்டிங்ஸில் உங்களோட அக்கௌண்ட்ஸ் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சென்டர் இருக்குது. டேக்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஸ்டாக் சைஸில் வந்து எப்படி வந்து நம்ம டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இதுதான் அது. இதுலேயும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு இதுலேயும் டேக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த சைட்லேயும் எப்படி டேக்ஸ் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக நான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்டாக் சைட்லையுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறி இருக்கும். அதே மாதிரி ஏர்னிங் டீட்டெயில்ஸில் இது வரைக்கும் இதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஸோ மந்த்லி வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. நம்ம வந்து எந்தெந்த மாதம் எவ்வளோ வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது அப்லோட் கண்டென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அது வந்து 2 ஆப்ஷன் காமிக்குது, ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் காமிக்கிறாங்க. நார்மலாக நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா எஃப்டிபி மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த எஃப்டிபிக்கு நீங்கள் எந்த மாதிரி ஹோஸ்ட் நேம் நீங்கள் யூஸ் பண்ணணும், யூசர் நேம் என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எஃப்டிபி மூலயமா பல்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எஃப்டிபியில் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 15 இமேஜை வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 15 இமேஜஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எஃப்டிபி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் எஃப்டிபிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அது காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எஃப்டிபியில் அப்லோட் பண்ண முடியாது. அடுத்தது நீங்கள் இப்போ ஃபோட்டோ இல்லை ஆடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா அதுக்கு ஒவ்வொரு சைட்லேயும் ரிக்வயர்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபோட்டோஸுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வயர்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோ கமர்ஷியலுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக எல்லா சைட்ஸ்லையும் இருக்கிறது தாங்க. என்ன சொல்கிறது, அதில் வந்து எதுவும் வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, அப்புறம் இவ்வளோ பிக்சல்ஸ்க்கு மேலே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு பிராண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மாடல் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதே சேம் தான் எல்லா சைட்ஸ்லையும் என்ன இருக்குமோ அதே தான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் இமேஜுக்கு என்ன வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான். எடிட்டோரியல் இமேஜ்னால் என்ன, மாடல் ரிலீஸ் கொடுக்க வேணாம், பிராண்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பீப்புளை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எடிட்டோரியல் இமேஜாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டேட்டு அந்த இதில் நம்ம எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லையும் கொடுப்போம் இல்லையா, டேட் கொடுத்து அது எப்படி எடுத்தது, லொக்கேஷன் என்ன, அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்னா அதுக்கு என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்டு, ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான். அதே நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அப்லோட் கண்டென்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆடியோக்கு உண்டான ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க 123RFல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் இதில் எப்படி வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது, எஃப்டிபி மூலமாக எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், டாபிக் பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நான் அடுத்தது பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.